இல்ல அஞ்சாங்கல் இறங்கோ. குட் மார்னிங். அஞ்சாங்கல் இடங்கோ. அஞ்சாங்கலே நேற்று வராமல் நீங்க அஞ்சாங்கல் செய்யுங்க. சும்மா நாலாங்கலையும் லீவ் பண்ணாக்க நாலாங்கலும் செய்யணுமா? நேற்றைய பார்த்து நாங்க கம்பெனி பக்கம் மூன்று இடம் வட்டூர்ல கம்பெனி உங்களுக்கு தெரியும். மக்கள் குடியுரிமை பங்களிப்புடன் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இல கம்பெனி சட்டத்துக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான அமைப்பு தான் கம்பெனி. இந்த கம்பெனியானது பங்கு வழங்கல் மூலம் தான் மூலத்தை திரட்டிக் கொள்ளும். இந்த பங்கு வழங்கல் 3 பங்கு வழங்கல் இருக்குது. புது பங்கு வழங்கல், உரிமை வழங்கல், ஒழுக்கத்தை மூலமாக்கும் வழங்கல். இல்ல கம்பெனி ஒன்றில் ஏற்கனவே பங்கு வாங்கினவர்கள் பங்கு வழங்கினால் அது உரித்து வழங்கலும் ஒதுக்கத்தை மூலமாக்கும் வழங்கலும். பொது பங்கு வழங்கல் என்றால் அதான் பார்த்து கொண்டிருக்கோம். பங்கு வழங்கல் கம்பெனியில ஏற்கனவே பங்கை வாங்கினவருக்கு பங்கு வழங்கினால் உரித்து வழங்கல் ஒதுக்கத்தை மூலமாக்கும் வழங்கல். பொது பங்கு வழங்கல் என்றால் கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டு முகமாக மேற்கொள்ளும் இந்த ஒரு நடவடிக்கையை சொல்லுவோம். என்னண்டு பங்கு வழங்கல் சொல்லுவோம். கம்பெனி ஒன்று திரட்டுவதற்காக மேற்கொள்ளுண்ட எந்த ஒரு நடவடிக்கையும் சொல்லுவோம் பங்கு வழங்கல் சொல்லுவோம். இந்த பங்கு வழங்கலை மேற்கொள்ளும் கம்பெனி மேலே பங்களை பயன்படுத்த முடியும். மேலே விண்ணப்பங்களை நிராகரித்தல் என்றால் கம்பெனி தான் வழங்குகின்ற பங்கின் எண்ணிக்கைக்கு பார்க்க கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும் போது இந்த கூடுதலாக கிடைத்த பங்களை என்ன செய்த நிராகரிக்கும் செயற்பாடு மேலே விண்ணப்பங்களை நிராகரித்தல் சொல்லுவோம். தான் வழங்குற பங்கின் எண்ணிக்கையில பார்க்க கூடுதலான பங்களை விண்ணப்பம் கிடைத்தால் அது நிராகரிக்கும் செயற்பாடு மேலே விண்ணப்பங்கள் நிராகரித்தல் சொல்லுவோம். விகிதாசார ஒதுக்கீட்டு முறை என்று சொன்னால் எல்லாருக்குமே பங்கு கிடைக்கிற முறை. அப்ப கம்பெனி ஒன்று தான் வழங்குகின்ற பங்கின் எண்ணிக்கையில பார்க்க கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும் போது அவற்றுக்கு ஏதாவது ஒரு விகிதம் அல்ல பல்வேறு விகிதங்களை அடிப்படையாக கொண்டு பங்களினை வழங்குகின்ற செயற்பாடு விகிதாசார ஒதுக்கீட்டு முறைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எல்லாருக்குமே பங்கு கிடைக்கும். அதான் விகிதாசார ஒதுக்கீட்டு முறை இருக்கும். பங்கு வழங்கல் தொடர்புடைய நாக்குறிப்பேடு பகுதிகள் 3. ஒன்று பங்கு வழங்கல் மூலம் காசு கிடைக்கும் போது விண்ணப்பத்தின் போது பணம் பெற்றுக் கொள்ளும் போது காசு கணக்கு வரவு பங்கு வழங்க கணக்கு செலவு. விண்ணப்பத்தின் போது காசு வேண்டிக்க காசு கணக்கு வரவு பங்கு வழங்க கணக்கு செலவு. 2வது பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. 3வது மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது பங்கு வழங்க கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. இந்த 3 தான் நிறைய படிச்சது. என்னென்ன? முதலாவது பங்கு வழங்க என்ன வரும்? காசு வரும். காசு கணக்கு வரவு பங்கு வழங்க கணக்கு செலவு. 2வது நான் இத்தனை அவங்க வழங்க போனோம் அத்தனை அவங்க ஒதுக்கீடு செய்யணும். ஒதுக்கீடு செய்ய பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. 3வது
மேலே விண்ணப்பம் நிராகரிக்கும் போது பங்கு வழங்கக்கான வரவு காசுக்கான ஆன்சரா சரி அந்த முதலாங்கடி செய்தா ரெண்டாங்கடி செய்தா மூன்றாங்கடி செய்தா நாலாங்கடி செய்யணும் அப்படியே பூமி செய்யணுமா பஞ்சாசியம் நாலாங்கடி பாருங்க பொருட்ல இருக்கு நாலாங்கடி பேர் அஞ்சாங்கடி இருக்கு கிளாஸ் மிஸ் பண்ணா கோயில் போறோமா ரெண்டாயிரம் கிளாஸ் இல்லை நாளைக்கு 5 மேலே எக்ஸாம் சரி அவசியம் மத்தியம் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் நாளைய நோய்க்குள் பாஸ்வேர்ட் செய்றீங்களா அன்பு செய்து அரை மத்தியம் பிரேக் எடுத்துட்டு இருக்கும் அரை மத்தியம் பிரேக் வாசிப்பு ஒன்றோன்னு வாசிப்பு எடுத்து மாட்டான் பத்தொன்பது என்ன சரி அபி அபி என்ன இருக்குங்களா நாளைக்கு நிச்சயமா இவங்க நம்ம செய்ய வேண்டிய அந்த ரோயல் காலேஜ் பார்ட்மெண்ட் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் குரூப்ல போட்டு தான் ஜெயிச்சிடும் ஓகே சார் மார்னிங் கிளாஸ் சோக்கான டைம் வடிவா பயன்படுத்தின உங்களை எல்லாம் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது கொண்டாட்டம் வராது நாங்களே மார்னிங் டைம் அது பழகலாம் அது பழகி நான் 10 மணிக்கு பறந்து எங்க அம்மா தான் செய்து எவ்வளவு இடம் சொல்லு புரோட்டியா நிறைய கொடுத்தா எவ்வளவு பக்கம் மூட்டாடு பக்கம் 3ல 19 வரையப்பட்ட பொது கம்பெனி வந்து மூலத்தை திருட்டுவதற்காக வழங்குற பங்கு வழங்கும் தெரியும் தனி வியாபாரத்துல
மூலதனம் ஈடுபடுத்தணும். பங்குடைமை படிச்சுட்டு இருக்கிறோம். அதுலயும் புதுசா தீர்வு பங்காளர் செய்யணும். மூலதனம் ஈடுபடுத்தணும். கம்பெனில மூலதனம் ஈடுபடுத்துறீங்களா? காசா கொண்டு போறீங்க என்ன செய்யணும்? கம்பெனி பங்கு வழங்கிக்க அந்த பங்கு என்ன செய்யணும்? வாங்குவோம். சரி, விரைக்கப்பட பொது கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டுவதற்காக வழங்கக்கூடிய பங்கு வழங்க முன்னை குறிப்பிடுக. பொது பங்கு வழங்கல். 2 உரிமை பங்கு வழங்கல். 3 ஒதுக்கத்தை மூலதனமாக்கும் வழங்கல். பொது பங்கு வழங்கல். 2 உரிமை பங்கு வழங்கல். 3 ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் வழங்கல். ஒதுக்க கம்பெனி ஒன்று ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரருக்கு பங்கு வழங்கல் முறையில் 2 உரிமை பங்கு வழங்கல் 2 ஒதுக்கத்தை மூலதனமாக்கும் வழங்கல். மேலே பொது பங்கு வழங்கல் என்றால் நான் தனி வியாபாரத்தில மூலம் ஈடுபடுத்திய காசு கணக்கு வர மூலத்தில மாதிரி பொது பங்கு வழங்கல் என்றால் கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டு முகமாக மேற்கொள் நடவடிக்கை பொது பங்கு வழங்கல் சொல்வோம். கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டு முகமாக மேற்கொள்ள நடவடிக்கையை சொல்லுவோம். பொது பங்கு வழங்கல் சொல்லுவோம். பொது பங்கு வழங்கல்ல ஆரம்ப பொது பங்கு வழங்கலாகும். பேர்ந்து நிதி தேவை என்றால் பேர்ந்து வழங்குறதாகவும் இருக்கும். மேலே பங்கு வழங்கலாம் இருக்கு. மேலே விண்ணப்பங்கள் நிராகரித்தல் என்றால் கம்பெனி ஒன்று தான் வழங்குகின்ற பங்களின் எண்ணிக்கையில பார்க்க கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும் போது அதனை நிராகரிக்கும் செயற்பாடு பொது பங்கு வழங்கலாம். கம்பெனி ஒன்று தான் வழங்குகின்ற பங்கின் எண்ணிக்கையில பார்க்க கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும் போது அதனை நிராகரித்து 10,000 பங்கு வழங்க போறேன். 15,000 பங்கு விண்ணப்பம் கிடைச்சா நான் என்ன செய்வோம்? 15,000 பங்கு காசு கட்டிட்டேன். 10,000 தான் கொடுக்க இருக்கு. 5,000 பங்குக்குரிய காசு எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்? ஓட வேண்டிய தண்டபடி மேல காசு கேட்பான். சரி, அத விகிதாசார ஒதுக்கீட்டு முறை என்றால் கம்பெனி தான் வழங்குகின்ற பங்கின் எண்ணிக்கையில பார்க்க கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும் போது அவற்றுக்கு ஏதாவது ஒரு விகிதம் பல்வேறு விகிதங்களை அடிப்படையாக கொண்டு பங்களினை வழங்கும் செயற்பாடு விகிதாசார ஒதுக்கீடு முறை சொல்லும். பங்களினை வழங்கும் செயற்பாடு விகிதாசார ஒதுக்கீடு முறையா பொது பங்கு வழங்குவது தொடர்பட்ட நாட்குறிப்பட்ட பதிவு விண்ணப்பத்தின் போது பணம் பெறும்போது காசு கணக்கு வரவே பங்கு வழங்க கணக்கு செலவு. காசு கணக்கு வரவே பங்கு வழங்க கணக்கு செலவு. பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வழங்க கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. பங்கு வழங்க கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. மேலே விண்ணப்பத்தினை திரும்பி அனுப்பும் போது கூட காசு கிடைச்சால் அதை மாற்றி பதிவுறோம். பங்கு வழங்க கணக்கு வரவே காசு கணக்கு செலவு. விண்ணப்பனம் பெறும்போது காசு வரவே பங்கு வழங்க செலவு வங்கிட்டு கூடாது. 2வது பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வழங்க கணக்கு வரவே கூடப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. 3வது மேலே விண்ணப்பம் திருப்பி அனுப்பும் போது பங்கு வழங்க கணக்கு வரவே காசு கணக்கு. இதுல முதலாங்களை செய்திருந்தது 2, 3, 4 நினைச்சேன். இப்ப 5ஆங்களை எழுதபடி செய்ய 5ஆங்களை அடிங்க. பொதுநாளேடு விவரம் பெறலாம். I could that.
20,000. வேண்டிய பேடு கணக்கு என்றால் 5 தீபம் வருமா? வேண்டிய பேடு கணக்கு 5 தீபம் வரும். ஐயோ நான் இல்ல பாபா அது பேங்க் வேற பண்ணும் இது பேர் நான் வந்து விக்கலாம் பொதுநாளடி விபரம் வரசலம் பொதுநாளடி விபரம் வரசலம் பொதுநாளடி விபரம் வரசலவே தீபம்ல பொதுநாடு விபரம் பெற செலவு தீபம்ல 3 தீபம் கிரி காசு கணக்கு பங்கு வழங்கல் கணக்கு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலக கணக்கு காசு கணக்கு பங்கு வழங்கல் கணக்கு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலக கணக்கு காசு கணக்கு பங்கு வழங்கல் கணக்கு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலக கணக்கு எக்கடி போவோம் காசு கணக்குல மீதி போடுங்க இதுல முன்சல் வட்டி 3200 காசு கணக்குல மீதி போடுங்க 3200 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்துல செலவைங்க 3200 காசு கணக்குல மீதி வந்த வரவைங்க 3200 கூறப்பட்ட சாதாரண பங்குல செலவைங்க 3200 சரி கம்பெனி 1/27 40,000 சாதாரண பங்குகளை பங்கொண்டு 26 ரூபாய் விலையில் வழங்கியது 40,000 பங்கு வழங்க போகும் ஆனால் நான் 40,000 பங்கு வழங்கிக்க குறித்த தினம் வரை எனக்கு 55,000 பங்கு விண்ணப்பம் கிடைச்சிருக்கு எத்தனை பங்கு 55,000 எவ்வளவு கூட கிடைச்சு சொல்லுவோம் 40,000 பங்கு வழங்க போறேன் 55,000 கிடைச்சிருக்கு எவ்வளவு 15,000 பங்கு விண்ணப்பம் கூட கிடைச்சிருக்கு விகிதாசார முறையில் பங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேலே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு பங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட முதல் பதிவு ஐயாவணி முதல் பதிவு எனக்கு கிடைச்ச விண்ணப்பம் எத்தனை பங்கு 40,000 55,000 எனக்கு கிடைச்ச விண்ணப்பம் 40,000 பங்கா 55,000 பங்கு 55,000 முதல் பதிவு காசு கணக்கு வரவே பங்கு வழங்க கணக்கு வரவே
40,000 பங்கம் 26 ரூபாய் படி. காசு கணக்கு வரவே பங்கு வள கணக்கு செலவு 40,000 பங்கம் 26 ரூபாய் படி. பெருக்கினால் எவ்வளவு? காசு கணக்கு வரவே பங்கு வள கணக்கு செலவு 55,000 பங்கம் 26 ரூபாய் படி 1400. காசு கணக்கு மேல கெடிங் போடுவா ஒரு நாளுடைய விவரம் வர செலவு. காசு கணக்கு வரவே 55,000 பங்கம் 26 ரூபாய் படி 1400. ஐயோ சரியா நேற்று வேறாக்கள் பண்ணே கையோட பேர் மாத்துக்கோ. காசு கணக்குல வரைக்கும் 1430 பங்கு வளங்கள் இடம் பங்கு வளங்கள் ஜெயிக்கும் காசு 1430. காசு கணக்கு வரைக்கும் பங்கு வளங்கள் உண்டு பங்கு வளங்கள் ஜெயிக்கும் காசு. காசு கணக்குல வரைக்கும் பங்கு வளங்கள் உண்டு பங்கு வளங்கள் செலவுண்டு செலவிங்கும் காசு. இரண்டாவது பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வள கணக்கு வரவே கூறப்பட்ட சாயன பங்கு மூல கணக்கு செலவு 40,000 பங்கம் 26 ரூபாய் படி. 40,000 பங்கம் 26 ரூபாய் படி பெருக்கினார் 540. பங்கு வள கணக்கு வரவே கூறப்பட்ட சாயன பங்கு மூல கணக்கு செலவு 40,000 பங்கம் 26 ரூபாய் படி 1040. பங்கு வள கணக்கு வரவே கூறப்பட்ட சாயன பங்கு மூல கணக்கு செலவு 40,000 பங்கம் 26 ரூபாய் படி 1040. விளம்பரமோ பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்களை மூலமாக்கும் போது பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வள கணக்குல வரவைங்கோ 1040 கூறப்பட்ட சாயன பங்கு மூல கணக்கு செலவைங்கோ 1040. பங்கு வளங்களை வரவைங்கோ 1040 கூறப்பட்ட சாயன செலவைங்கோ 1040. இதுல பங்கு வளங்கள் இடம் இதுல கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் பேரை மாத்திரம். பங்கு வள கணக்குல வரவைங்கோ 1040 கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் கூறப்பட்ட சாதன பங்கு மூலவைங்கோ பங்கு வளங்கள் 1040. மூன்றாம் மேலே விண்ணப்பம் நிராகரிக்கும் போது பங்கு வள கணக்கு வரவே காசு கணக்கு செலவு 15,000 பங்கம் 26 ரூபாய். பங்கு வள கணக்கு வரவே காசு கணக்கு செலவு மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது என்ன விடை? 390. பங்கு வளங்கள் வரவே காசு செலவே 390. விளம்பரமோ மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது பங்கு வளங்கள் வரவேங்கோ காசு 390. காசு கணங்களை செலவேங்கோ பங்கு வளங்கள் 390.
பங்கு வழங்க கணக்குல வரையுங்கோ. காசு 390. காசு கணக்குல திரையுங்கோ. பங்கு வழங்க 390. பங்கு வழங்க 390. பங்கு வழங்க கணக்கு ரெண்டு பக்கம் என்ன செய்யும்? சமப்படம் 1400. பங்கு வழங்க கணக்கு ரெண்டு பக்கம் சமப்படம் 1400. காசு கணக்கு கூட்டியிடுங்கோ. 4630. 4630. மீதி செண்டா மீதி வந்த எவ்வளோ? 4140. 4240. காசு கணக்கு கூட்டுங்க. 4240. பங்கு வழங்க கணக்கு தெற்காரிய கணக்கு. பங்கு ஒதுக்குறா பிறகு ஏழை வளவு நிராகரித்தா பிறகு கணக்கு தேவைப்படும். கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் 4240. 4240. மீதி சென்றது மீதி வந்தது. மீதி சென்றது மீதி வந்தது. இதுல டவுட் தான் கேளுங்க. 4240. 4240. மீதி சென்டர் மீதி வந்தது. பங்கு வழங்கலும் பேர் எதிரமே கூட்டின் வெளிப்பாடு. மூன்றாம் எதிரமே கூட்டினார் நடமுறை காசு வேணும் 4240. உரிமையாமையும் பொறுப்புல கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 4240. பங்கு வழங்கலால சொத்துக்களும் உரிமையாண்மையும் ரெண்டு பக்கம் என்ன செய்யும்? சுமப்ப. நமது சொத்துல என்ன வரும்? காசு வேணும். உரிமையாண்மையும் பொறுப்புல என்ன வரும்? கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 4240. நடைமுறை சொத்துல காசு 4240. உரிமையாண்மையும் பொறுப்புல கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 4240. நாலாவது பங்கொன்றின் சராசரி பெருமை சமை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. பங்கொன்றின் சராசரி பெருமை சமை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. பங்கொன்றின் அந்த பாண்டெல்லாம் பங்கொன்றின் ஆரம்பம் சாப்பிட வழியா போவோம் ஒரு பிரச்சனை. படிப்பிலே இல்ல அங்க மார்க்ஸ் பங்கொன்றின் சராசரி பெருமை சமன் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை. கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 4240. என்ன 42,40,000. சாதாரண பங்கின் எண்ணிக்கை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 4240. 3,000. சாதாரண பங்கின் எண்ணிக்கை என்றால் ஏற்கனவே எத்தனை பங்கு இருந்து சொல்லுங்க. ஏற்கனவே ஆரம்ப மீதி போடுங்க எத்தனை பங்கு புரியாது? ஆரம்ப மீதி போடுங்க எத்தனை பங்கு புரியாது? 1,60,000 பங்கு.
இப்ப எத்தனை பங்கு வழங்க போறோம்? 40,000 சேர்த்தா கைவசம் எத்தனை பங்கு எனக்கு? 2 லட்சம் பங்குக்குரிய பெறுமதி தான் இந்த 40,000. ஒரு பங்கின விலை எவ்வளோ? 21 ரூபா. 21 ரூபா 20. எவ்வளவு நேராதுக்கு செலவு கூவா? 21 ரூபா 20. ரூபா 20. சரியா? ஐயா சரியே. 300 கணக்கா? 2 லட்சம். ஆறாம் கணக்கு. இல்லையா? அதுதான் சார் நான் மறந்துட்டேன்.
எனக்கும் வேற நான் இது வாங்கணும் கொஞ்ச நாள் தேஜா அப்ப 6 முண்டுக்கா தேசம் இல்லைங்க 5:50 நிக்க சொன்னா 5:50 5:50 இல்லைங்க வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை இரவு நேர்த்து படம் 6 மணி படத்தாலும் வருவேன் சரியே வெள்ளியும் சனியும் நேர்த்து படுத்து நேர்த்து கொள்ளும் கிளாஸ் வந்தா அது மாதிரி கிளாஸ் மளிகை போட்டாங்க ஆரம்பலாங்க நிறைய பாட போறாங்க சொல்லிக்கலாம் அவளை சேவ் பண்ணிட்டேன் நான் உனக்கு ரீட் பண்ணிருக்கேன் ரெண்டு இருக்கும்
நான் ஒரு ஆளுக்கு அடிக்காம கேட்டேன் மற்றவங்க எடுத்தோம் ரெண்டையும் கொடுத்து கேட்பாங்க இந்த கம்பெனில என்ன கூட கேட்பாரு நீங்க அவ்வளவு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து இது வந்து ஒன்று போட்டு இது வந்து எங்க ஓன் பிசினஸ் போவாங்க டிசம்பர் என்ன பரிமாட ஸ்கூல் மோனியா சேர்ந்து மறுபடியும் சேர்க்கணும் சீக்கிரம் நான் சேர்க்கணும் போயிடும் அறிமுகம் 2000 துணிச்சு போயிடும் மாட்டோம் ஒரு டைம் நம்ம செய்யறது நான் வேண்டியதான் கேஸ் ரூம்ல வந்து ஜாயின் பண்ணி படிக்க போட்டுருக்கேன் வந்து ஃபோன் பண்றவர் அவர்களும் எத்தனை செய்யறேன் 5 மணி தெரியுமாடா அதுக்கு செய்றீங்க நான் புரியும்போது வேணும் சொல்லடா வாயல ஆனா எக்ஸாம்டா அஞ்சோரகம் முதல் எக்ஸாம் அரமத்தியா இன்டர்வல் இந்த முகா கேட்பாங்க ஆனாங்களே பக்கமாறு இருக்கும் வரையப்பட்ட அருணா பொதுக்கம்பெனி 50 ரூபாய் விலையில் 1 லட்சம் பங்களை விண்ணப்பத்துடன் முழுத்தொகையும் பெறக்கூடிய வகையில் பொதுமக்கள் வழங்கியது. விண்ணப்பங்களை இயக்கும் இறுதி தினத்தில் 2,50,000 பங்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மேலே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு பங்கள் பொதுக்கள் விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படும். முதலாவது விண்ணப்பத்திடம் பெற்ற முழு பணம் திருப்பி அனுப்பிய மொத்த பெறுமதி ஒதுக்கப்பட்டுள்ள மூலமக்கட பங்கின் பெறுமதி நாட்குறிப்பேடு பணி விண்ணப்பம் என்றால் 2,50,000 பங்கு பங்கின் 50 ரூபா சரிங்களா 125 லட்சம். இரண்டாவது திருப்பி அனுப்பிய மொத்த பெறுமதி 1 லட்சம் பங்கு வழங்க போறோம். 1 கிடைச்சிருக்கு சரி 2 கிடைச்சிருக்கு 1 நிராகரிக்கணும் படி எவ்வளவு 75 லட்சம். மூன்றாவது 1 லட்சம் வாங்க 50 படி 50 லட்சம். நாலாவது காசு கணக்கு வரவே
120 லட்சம். பங்கு வழங்கல் செலவு 125 லட்சம். காசு கணக்கு வரவு பங்கு வழங்க கணக்கு செலவு. இரண்டாம் பணம் வரும்போது இரண்டாவது பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன செலவு 75 லட்சம். பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன செலவு 75 லட்சம். மூன்றாவது மேலே விண்ணப்பம் நிராகரிக்கும் போது பங்கு வழங்க கணக்கு வரவு காசு கணக்கு செலவு 50 லட்சம். இதா பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன செலவு 50 லட்சம். மேலே விண்ணப்பம் நிராகரித்தால் 75 லட்சம். எட்டாவது சரியா எட்டாவது சரியா காசு கணக்கு வரவு பங்கு வழங்க கணக்கு செலவு 125 லட்சம். பங்காளி ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல செலவு 50 லட்சம். மேலே விண்ணப்பம் நிராகரிக்கும் போது பங்கு வழங்கல் வரவு காசு செலவு. ரெண்டு தூட்டுக்கும் 1000 வேணுமா? எல்கேஸுக்கும் இதுக்கு எல்கேஸ் நான் தெரியல. அடுத்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக வருமா? அந்த நெருங்கி போறேன் ஆறு 3 5 வருது. அவன் பிசி ஆடணும். தனியா திரும்ப 20 தெரியும். Juli ada le. Hey. And pretty good there. What the end? Mahmoud Gar. Huh? Running anybody morning, right?
அதான் சரி பண்ணி வடிவம் உனக்கு ஆப்டர்லாம் இல்ல சார் வாங்க போயிட்டு ஸ்கூல்ல இப்படியே இருப்பாரு அந்த வார்த்தை சாப்பிடுறது தெரிஞ்சுட்டீங்களா நீங்க வாயால எழுத்து 5 பதிவு வேணுமா? பங்கு வழங்கல் ஸ்டார்ட் முதலாவது 3 அடுத்த 2 பேர் நடந்ததுக்கு 3 பேர் அடிச்சாலும் சொல்லு. தங்கட சராசரி பெறுமதி காணைக்குள்ள ரெண்டையும் சேர்த்து தானே செய்யணும். பூராப்பட சாயனம் கூலி கூட பங்கு இருக்கும். ஓகே சார். அபியன கிளாஸ் ஜாயின்டர் போட்டீங்க இல்ல சார் ஏன் மறந்துட்டேன் சார். அவளுக்கு யாரு ராவணாங்க அடிச்சுக்க அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க எல்லாம். ஆம் சார். நாளே பேப்பர் கிளாஸ் முடிய எக்ஸாமா? நாளை பேப்பர் கிளாஸ் முடிய எக்ஸாம். இப்ப 7 மணியா அவ சரியா சொல்றான். நாளை பாஸ் புக் வாங்கிடணும். நான் எடுக்கணும் பாஸ் புக் வாங்குவோம் எடுப்போம். சாப்பாடு தான்
சார் எப்படியே கிளாஸ் கொடுங்க அவர் நாள் போய் போய் வாழைக்காய் வச்சு வாழைக்காய் வச்சு வைக்கிறேன் தம்பி நெட்டாங்க பதினாலு இப்ப பெறசிலாவே மேல 3 சேர் வெட்டி 1/10/27 10,000 சாயன பங்கொண்டு 20 விலையில் வழங்கியது. குறித்த தினம் வரை 70,000 பங்கள் விண்ணப்பம் கிடைத்தது. மேலே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு பங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சரி, முதலாவது 70,000 பங்கள் பாலிவு காசு கணக்கு வரவே பங்கு பலம் கணாச்சிடம் 70,000 பங்கம் 25 ரூபாய் படி பெருக்கினால் காசு கணக்கு வர பங்கு செலவு 70,000 பங்கம் 20 ரூபாய் படி பெருக்கினால் 1,750 பணம் பெறும்போது காசு கணக்கு வரவே பங்கு வளம் கணக்கு செலவே 70,000 பங்கம் 20 ரூபாய் படி 1,750 பணம் பெறும்போது பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வளம் கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் கணக்கிலாம் பங்கு வளம் கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் கணக்கிலவே 30,000 பங்கம் 25 ரூபாய் படி பெருக்கினால் பங்கு வளம் கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் கணக்கிலவே பங்கு வளம் கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் கணக்கிலவே 7,00,000 வர பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது மூன்றாவது பங்கு வளம் கணக்கு வரவே காசு கணக்கு செலவே 40,000 பங்கம் 20 ரூபாய் படி எவ்வளவு 1000 40,000 பங்கம் 20 ரூபாய் படி 1000 விளம்பரம் என்ன மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது மூணும் கிளியரா எல்லாருக்கும் மூணும் கிளியரா ரெண்டாவது 1/1/28 20,000 சாதன பங்கு பங்கோண்டு 20 ரூபாய் விலையில் வழங்குவதற்கு பணம் பெறக்கூடியவை வழங்கியது. குறித்த தினம் வரை 20,000 பங்கு விண்ணப்பம் கிடைக்கிறது. காசு கணக்கு வரவே பங்கு வளம் கணக்கிலவே 20,000 பங்கம் 20 ரூபாய் படி எவ்வளவு 500 காசு கணக்கு வரவே
பங்கு வழங்கன செலவு 500. காசு கணக்கு வரவு பங்கு வழங்கன செலவு 500. அடுத்த மாதிரி பங்கு வழங்கனக்கு வரவு காசு கணக்கு செலவு 20,000 பங்கம் 200 ரூபாய் படி பங்கு வழங்கனக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு செலவு 500. மேலே விண்ணப்பம் இல்லை. பங்கு வழங்க கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு 500. பங்கு வழங்க கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு 20,000 பங்கம் 200 ரூபாய் படி 500. பங்கு வழங்க கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு 2ஆம் கேள்வி 19/3/2028 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் ஆரம்ப மீதி 3000 10/27 வழங்கினது 250. 1/28 வழங்கினது 500 சேர்த்தால் 4250. ஆரம்ப மீதி 3000 1/27 250 1/28 500 சேர்த்தால் 4250. 3ஆம் கேள்வி பங்கொன்றின் சராசரி பெருமை சம கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 4050 எண்ணிக்கை 3 சாதாரண பங்கின் எண்ணிக்கை ஏற்கனவே பங்கின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு 150,000. பிரயத்ன பங்கு 30,000. பிறகு 20,000 சேர்த்தா மொத்த பங்கின் எண்ணிக்கை 2,00,000 பங்கு. நீக்கினால் 21 ரூபாய் 25 21 ரூபாய் 25. கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தின் கீழ் சாதாரண பங்கின் எண்ணிக்கை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 40,50,000 சாதாரண பங்கின் எண்ணிக்கை 2,00,000 பங்கு பிரிச்சால் 21 ரூபாய் 25. ஒன்பதாம் போங்க 21 ரூபாய் 25. கவனிக்கணும் நிறைய பேருங்க வரைக்கப்பட்ட அமுத பொது கம்பெனி பங்கு 15 ரூபாய் விலை 1,00,000 சாதாரண பங்களை வழங்கிய குறித்த தினம் வரை 100,000 பங்களை விண்ணப்பம் கிடைத்தன. விண்ணப்ப கோரிக்கை பின்வருமாறு. விண்ணப்ப கோரியவர்கள்
கம்பெனி ஊழியர்கள் பொதுமக்கள் விண்ணப்பித்த பங்கின் எண்ணிக்கை 70,000 50,000. ஒதுக்கிய பங்கின் எண்ணிக்கை 70,000 30,000. பொதுமக்களின் மேலே விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு பங்குக்குரிய காசு திருப்பி அனுப்பப்பட்டார். அத்துடன் ஊழியரின் விண்ணப்ப காசு சம்பளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும். ஊழியர் விண்ணப்ப காசு சம்பளத்தில் எடுக்கப்படும். வேண்டப்படுவது பங்கு வழங்கலுக்கான நாள் குறிப்பேட்டு பதிவு பங்கு வழங்க கணக்கு அடிங்கோ. கொஞ்ச ஊழியற்ற காசுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? டேய் சம்பளம் சொல்லணும். சம்பளம் அடிங்கோ. 14 12 வேலைக்கு பதினாறு 12 வேலைக்கு அங்கால பங்கு கணக்கு ஒரு டிப்ப மாட்டு. பதினாறு விபரம் பெறசலாம். அங்கால பங்கு வழங்க கணக்கு மேல 3 சேர்பெட் 14 விவரம் பெற செலவு அங்கால பங்கு வழங்க கணக்கு பாருங்க. வரையப்பட்ட அமுதா பொது கம்பெனி பங்கொன்று 15 ரூபாய் விலை 1,00,000 சாதன பங்களை வழங்கியது. குறித்த தினம் வரை 120,000 பங்களை விண்ணப்பம் கிடைத்தன. விண்ணப்ப கோரிக்கை பின்வருமாறு. விண்ணப்பம் கோரியர்கள் கம்பெனி ஊழியர்கள் பொதுமக்கள் விண்ணப்பித்த பங்கின் எண்ணிக்கை 70,000 50,000. ஒதுக்கிய பங்கின் எண்ணிக்கை ஊழியற்ற 70,000 ஃபுல்லா ஒதுக்குறேன். பொதுமக்கள் 50,000 30,000 ஒதுக்குறேன். அவசரப்பட வேணாம். பொதுமக்களின் மேலே விண்ணப்பம் ஏனால் 50,000 கிடைச்சது 30,000 தான் ஒதுக்கலாம். 5க்கு 3 மிச்சமாக 20,000 பங்கு காசை ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா ஊழியருக்கு 70,000 விண்ணப்பித்தவன் 70,000 கொடுக்கும். அவன் சம்பளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும். வேண்டப்படுவது டேய் பங்கு வழங்கலுக்கான நான் குறிப்பேட்டு பதிவு வர பங்கு வழங்க முதல் பதிவு பொதுமக்களுக்குரியது காசு வாங்குவோம். 50,000 பங்கு 15 ரூபாய் படி ஊழியர்கிட்ட காசு சொல்லணும். சம்பள கணக்கு வரும். எனவே காசு தர போற இல்லை. ஊழிய இபிஎஃப் மாதிரி ஊழியர்கிட்ட இபிஎஃப் சம்பள கணக்கு வர இபிஎஃப் ஜென்மை வந்த மாதிரி பொதுமக்களுடைய காசை வாங்குவோம். ஊழியர் காசை சம்பளம் வழங்குவோம். சம்பள கணக்கு வரவே சம்பள கணக்கு வரவே 70,000 பங்கம் 15 ரூபாய் படி காசு கணக்கு வரவே 50,000 பங்கம் 15 ரூபாய் படி சம்பள கணக்கு வரவே 70,000 பங்கம் 15 ரூபாய் படி காசு கணக்கு வரவே 50,000 பங்கம் 15 ரூபாய் படி மொத்தம் பங்கு வர கணக்கலாம்.
இது 1050 வரும், 750 வரும், மொத்தம் 1800. பதிவு மட்டுமா சம்பள கணக்கு வரவே பொதுமக்கள் விண்ணப்பித்த பங்கு 70,000. அவன் காசு தர மாட்டான். 70,000 பேங்க் படி 1050. அவர் சம்பளம் கொடுக்கும் போது இந்த 1050 நாங்கள் அடிச்சு கொண்டா கொடுப்போம். காசு கணக்கு வரவே பொதுமக்கள் 50,000 பேங்க் படி 12. மொத்தம் 10 வள கணக்கு செலவு 1800. விளம்பரம் விண்ணப்பம் வரும்போது விண்ணப்பம் வரும்போது விண்ணப்பம் வரும்போது விண்ணப்பம் வரும்போது விண்ணப்பம் வரும்போது இரண்டாவது பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வள கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. பங்கு வள கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. வழங்குற பங்கின் எண்ணிக்கை 1,00,000 பங்கு 15 ரூபா 1500. பங்கு வள கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு 1500. பங்கு வளங்களை வரையுமோ கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 1500. பங்கு வளங்க கணக்குல வரவைங்கோ கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 1500. பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வள கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூல கணக்கு செலவு. பங்கு வளங்களை வரையுங்கோ கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம். மூன்றாவது பொதுமக்களிட விண்ணப்பம் திருப்பி அனுப்பணும். பங்கு வழங்க கணக்கு வரவே காசு கணக்கு செலவு. பொதுமக்கள் 50,000 விண்ணப்பிச்சு 30,000 ஒதுக்கீடு செய்யணும். எவ்வளவு மேலே விண்ணப்பம் 20,000 20,000 பங்கம் 5 ரூபா படி 300. பங்கு வழங்க கணக்கு வரவே காசு கணக்கு செலவு 300. ஒழுங்கா வகுப்பை பண்ணிருக்கா போனால் ஒழுங்கா பாடம் விளங்கும். நீங்க தேவையில்லாம வகுப்பை நிப்பாட்டினீங்கன்னா உங்களை பாடம் விளங்காது. இதான் கம்பெனி பிரச்சனை. கம்பெனி ஒழுங்கா தான் போகும். இதோட பங்கு வழங்க முடியும். வாரசனிக்கெல்லாம் உரித்து வர அந்த வாரசனிக்கெல்லாம் எல்கேஜி தொடங்கிடும். பங்கு வழங்கல் வரவே காசு செலவு மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது பங்கு வழங்கல் வரவேமோ காசு பண்ணுவோம். காசு ஒரு நாள் 2 பக்கம் சாப்பிடும். பங்கு வழங்க கணக்குல ஒரு நாள் 2 பக்கம் சாப்பிடும். ஊழியற்ற காசை சம்பள கணக்குன்னு வரையப்போம். ஏனென்றால் சம்பளம் கொடுக்கும் போது கழிச்சு கொண்டு சம்பளம் கொடுத்திருப்பான். ஆனா கம்பெனி சம்பளத்தில பாக்க ஊழியரை கழிச்சு கொண்டு செலவு சொல்றேன். அதை சேர்த்துதான் சம்பள செலவு சொல்லணும். அதை சேர்த்துதான் சம்பள செலவு சொல்லணும். போங்க பங்கு வழங்க கணக்கு 2 பக்கம் சாப்பிடு. பத்தாங்களி போங்க.
நான் பிள்ளையா Así, claro. ஒரு பேயில் அடிக்கணும் சாப்பாடு அது வாசிக்கும் கண்டு நான் வாசிக்கட்டா பார்த்ததுன்னா பாஸ் அந்த இங்கிலீஷ் ஐத காசு வாயிலத்து பாஸ்ட் எக்ஸாம்ல பாடங்கள் சொல்லுவோம் அந்த கடைசியா பிள்ளைகளுக்கு அக்கறை என்ன போன்ல சப்ஜெக்ட் போட்டு வா பண்ணிட்டேன் போன்ல போட்டு போயிட்டு இல்ல வேணாம் எடுத்து போட்டு ஆனா இப்படிதான் சும்மாவே இப்படிலாம் எடுக்க கூடாது ஏண்டா எனக்கு நீங்க போன்ல போட்டு யூஸ் பண்றேன் அது நோபல் நம்பி ஆனா நம்பி கொண்டு பயமாட்டு பாய் ஸ்கூல் படிப்பேன் எந்த ஆனா ஆனா எனக்கு மோசம் நிறைய
நீராவ சிரியும் சிரி பண்ண சொல்றது ஏதாவது பஞ்சு அப்படம் காட்டு காசு என்ன என்னது இப்படா கை கட்டியா ரவுண்டு போட்டு காடின போட்டு தம்பி அதுதான் காவல் தானே கோயில் கும்பிடுவேன் Yeah. That's right. You're the third up.
പങ്കോണിന്റെ ശരാശരി പരമേശ്വരോണം ராசிகணக்கு வரவே முதலாவது வரைகோடு தேனிஞ்சா பொது கம்பெனி 1/27 மீதி தந்திரிக்கு கூறப்படும் சாதனம் மூலம் 6,30,000 பங்கு 1/10/27 இயக்குனர் சபை 70,000 பங்கினை பங்கோண்டு 30 ரூபாய் விலை வழங்குவது தீர்மானித்தது. குறித்த தினம் வரை 1,00,000 பங்கு விண்ணப்பம் கிடைத்தது. இது 50,000 பங்குகள் ஊழியரிடமிருந்தும் 50,000 பங்குகள் பொதுமக்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டது. ஊழியரின் விண்ணப்பம் 50 கம்பெனி ஃபுல்லா ஒதுக்கிடும். ஊழியர் விண்ணப்பங்கள் 50,000 பங்கு நாங்கள் கிடைச்சது. ஆனா 20,000 தான் ஒதுக்கலாம். உங்களோட மேலே விண்ணப்பம் 30,000 5 ஒதுக்கீடு செய்யப்படுது. ஊழியரின் விண்ணப்ப காசு சம்பளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படுவுடன் பொதுமக்களின் மேலே விண்ணப்ப காசு திருப்பி அனுப்பப்படும். ஒன்று பங்கு வழங்குவதா நான் குறிப்பிட்ட பதிவு பங்கு வழங்க கணக்கு பங்கு வழங்க பங்கு ஒன்றின் சராசரி பெருமை கவனிங்கோ. சம்பள கணக்கு எனவே 50,000 பங்கு பூராப்படி 1,500 காசு கணக்கு வரவே 50,000 பங்கு 30 ரூபாப்படி 1,500 மொத்தம் 3,000 காசு கணக்கு வர 1,500 சம்பள கணக்கு வர 1,500 பங்கு வர கணக்கு 3,000 விண்ணப்ப பணம் வரும்போ பங்கு வர கணக்கு சம்பளம் 1,500 காசு 1,500 தனித்தனி எவ்வளோ காசு கணக்கு வரவு சம்பள கணக்கு வரவு பங்கு வர கணக்கு செலவு தனித்தனி போடும். இனி பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வர கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் கணக்கு செலவு 70,000 பங்கு பூராப்படி 2,100 70,000 பங்கு வழங்க போறேன். பூராப்படி 2,100 பங்கு வழங்கல் வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் கணக்கு செலவு பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது மேலே விண்ணப்ப 30,000 பங்கு பூராப்படி 9,000 பங்கு வழங்க கணக்கு வரவே காசு கணக்கு செலவே மேலே விண்ணப்பங்கள் நிராகரிக்கும் போது 30,000 பங்கு 1,00,000 கிடைச்சிருக்கு. 70,000 தான் ஒதுக்கீடு செய்யணும். 30,000 பங்கு பங்கு வழங்கல் வரவே காசு 9,000 பங்கு 9,000 மேலே விண்ணப்பங்களை
நிராகரிக்கும் போது மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது காசு வேற எங்க 900 ரெண்டு பக்கம் சமன்பாடு முதலாம் கேள்வி இரண்டாம் கேள்வி மூன்றாம் கேள்வி பங்கோண்டின் சராசரி பெருமை சமயம் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தின் கேள்வி சாதாரண பங்கினை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் ஏற்கனவே 6 லட்சம் இப்ப 21 லட்சம் சேர்த்தால் 27 லட்சமா 27 லட்சம் சாதாரண பங்கின் எண்ணிக்கை ஏற்கனவே 30,000 பங்கு இப்ப 70,000 பங்கு சேர்த்தா 1 லட்சம் பங்கு பெருகினால் 27 ரூபாய் சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த பாடம் போம் எல்கேஎஸும் போமா வார சனிக்கிழமை அம்மணி முடிய 7:15 எல்கேஎஸ் இதே ஒப்பிய பாய்ப்பீங்க பின்னக்கு திங்கக்கிழமை கடந்த கால பரிச்சை வினாக்கள் சரி புதன்கிழமை எப்ஜோசி பேப்பர் பார்ப்பன் முடிய ரோய் கோல்ஸ் பார்ப்பன் சரி வெள்ளிக்கிழமை அவங்கூட போ வெள்ளிக்கிழமை சந்தாபுலமா திரும்ப வெள்ளிக்கிழமை பங்குடா புல்லாப்பா சரியான அப்ப வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கேட்டுதான் போட்டிருக்கேன் செமினார் தொடங்க வெள்ளிக்கிழமை நிப்பாட்டுவோம் வெள்ளி பின்னேறதான் ஃப்ரீயா வச்சுக்கொள்ளுங்க ஒரு செமினார் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஸ்டார்டா 23/4/2027 செமினார் ஸ்டார்ட் வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா வச்சுக்கொள்ளுங்க நாளைக்கு அப்ப எக்ஸாம் 5 வரைக்கும் முதல் எக்ஸாம் அரமத்தியா இந்தவள் எந்த பாஸ் இல்லை நான் வரைக்கும் பாஸ்கர் புக்கை கொண்டு வாங்க புதுசாக வாங்குங்க அப்படி வாங்க கஷ்டமாக பிரிண்ட் போட்டு விடுறேன் அதை மட்டும் பிரிண்ட் கிடக்க முடியாது 300 200 முடியும் சரியா உங்களோட பேப்பர் பார்ட் பண்ண அடிச்சுன்னு வாங்க இல்லாட்டி புதுசாக பண்ணுங்க 6 டைம் பாஸ்கர் புக்கை போயிட்டாங்க பெரிய சனம் இல்லையா பாஸ்கர் புக்கை 6 டைம் போயிட்டாங்க ரைட் மெட்டங்களை செய்யுங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம்